பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. விஜய் அவர்கள் முதலமைச்சராக அவருடைய செயல்பாடுகள், தொகுதிக்கு போறாரு, நிறைய மருத்துவமனைகளுக்கு போய் ஆய்வு செய்கிறாரு, அரசு அலுவலகங்களை பார்வையிடுறாரு. அண்மையில கூட விடுதிகளுக்கெல்லாம் போயிருந்தாரு, எம்சி ராஜா விடுதி உட்பட. இதெல்லாம் எப்படி பார்க்க? எம்சி ராஜா ஹாஸ்டல்ல எதுவும் நடக்கல, அங்க போயிட்டு நீ ஆயிருங்க. ஏன்னா அது வந்து தாழ்த்தப்பட்டவனுடைய அது ஓட்டு, அவனுடைய ஓட்டு. பிரசிடென்சி காலேஜில் அந்த பசங்க போறானுங்களே, ஏன் போல? புரியுதுங்களா விஜய் யாருன்ட்டு? இவ்வளவுதான். அங்கேயே போனாரு, புள்ள பெற ஆரம்பிச்சிருக்கு. எழும்பூர் பெண்கள் அப்படியே தூக்குறது, கொஞ்சறது, அப்படியே பாத்திரம் கொடுக்கறது, அப்படிதான் விஜய். எல்லாம் அவருக்கு வந்து காரியம் இதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. உள்ளபடியே நீ மாணவர்கள் பேர் அக்கறையா இருந்ததுன்னா இந்த மாணவனுக்காகவும் போயிருக்கணும், பிரசிடென்சி மாணவனுக்காகவும் போயிருக்கணும். ஏன் போல? பிரசிடென்சி மாணவன் பிசி எல்லாம் கலந்துருக்கிறான், இங்க என்ன எஸ்சி. இந்த மேட்டர் தான் வேணும். ஏன் முதல்ல திருமாவளவன் முழுங்கணும் மேட்டர், அவ்வளவுதான். சார் அழைச்சிட்டு போனதே வன்னி அரசு தான். அதெல்லாம் அழைச்சிட்டு போனாரா அடைக்காத போனாரான்றதுலாம் யாருக்கு தெரியும்? உங்க கூட சொன்னாங்களா அது மாதிரி? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஓகே, அவரா போனார், நேரம் வந்து போனார், அவ்வளவுதான். அந்த அவ்வளவு பெரிய ஹாஸ்டல் பில்டிங் கட்டி கொடுத்தது யாரு? விஜயா? ஸ்டாலின் ஆட்சி தானே அது. பின்ன அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது தெரியல உங்களுக்கு? இந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு உயர்ந்த இடத்தையும் அங்கீகாரத்தையும் கொடுத்தது வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழக அரசுகள் தான். வேற யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. நீங்க வேணா பொறுத்திருந்து பாருங்க. விஜய் ஒரு 1.5-2 வருஷம் இருப்பார் ஆட்சியில, அதுக்குள்ள நடக்குதா இல்லையான்னு பாருங்க. எதாவது நடக்குதா? ஒன்றும் நடக்காது. சும்மா இவங்களெல்லாம் சோபியஸ் கவர்மெண்ட் தான், வேற எதுவும் நடக்காது. இப்ப நான் திட்டவட்டமா சொல்றேன், ஒரு சோபியஸ் கவர்மெண்ட் தான் அது. அந்த கல்யாணத்துக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு பொம்மை ஒன்று இருக்கும், நல்லா அழகா, அது பொண்ணு மாதிரியே இருக்கும். அதான் இது, அதோட வேற எதுவுமே இருக்காது. விரைவில் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற இருக்கிறது. எப்ப தமிழ்நாட்டுக்கான பட்ஜெட் நிதி ஒதுக்கீடு, பல புதிய அறிவிப்புகள் வர்றதுக்கான வேலைகள் எதுவுமே சொல்லல அவங்க. அதை பற்றின ஆராய்ச்சிகள், கலந்தாய்வு கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு. மின்கட்டண பில் எவ்வளவு உயர்ந்திருக்குன்னு பாருங்க. 1100 1900 ரூபாய் வர இடத்துல 5100 ரூபாய் பில் வந்துருக்குது. ஒரு முன்னாடி காட்டுறாரு 200 ரூபாய் இவர் சொல்றாரு. ஆனா 100 யூனிட் தான் ஃப்ரீ ஸ்டாலின் இருக்க போது. அப்ப இருந்த பில்லை விட டபுள் மடங்கு பில் இது. ஏன்னா அப்ப இருந்து 2.25 ரூபாய், இன்னும் இப்ப 4.25 ரூபாய். டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் எல்லாத்தையும் ரகசியமாக ஏற்றி விட்டார் இவரு. இதுதான் விஜயனுடைய கவர்மெண்ட். இவங்கெல்லாம் இப்படிதான் பண்ணுவாங்க. அதனால இவங்க கிட்ட புரட்சிகரமாக ஏதாவது எதிர்பார்த்துறாதீங்க, எதுவுமே நடக்காது. பட்ஜெட்ல கூட பெரிய அளவுல இருக்க வாய்ப்பு இல்லையா? எங்க இருக்க போகுது? கடந்த காலங்கள்ல வந்து பொருளாதார அளவுல வளர்ந்த மாநிலமா நம்ம தமிழ்நாடு இருக்கு. அதை நோக்கி போனாலே வந்து ஒத்துக்கலையா வளர்ந்த மாநிலன்றதெல்லாம். ஒண்ணும் இல்ல கஜானா காலி தொடச்சிட்டாங்க அப்படித்தானே அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப எதை சொன்னாலும் கஜானால எங்க வந்துச்சு போனா அப்படின்னு கேட்பாங்கல்ல. இப்ப இவ்வளவு கிழமை ஒரு ஆட்சி பண்றாரு யாருடைய பட்ஜெட்ல? திமுக தங்கம் தினரசு போட்ட பட்ஜெட் திமுக பட்ஜெட்ல தானே பண்றாரு. அப்ப எங்க இருக்குது பணம்? இத்தனை மாசம் பணம் கொடுத்துருக்கீங்களா? இத்தனை மாசம் மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்கீங்களா? இவ்வளவு பஸ் எல்லாம் ஓடுத, அது இல்லாத காத்தால உணவு வந்துட்டு 8வது வரையும் இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்களா? யாருடைய பணம்? அப்ப கஜானா தொடச்சி எடுத்துட்டு போனாங்க அப்படின்னா போய் தானே அது. அவ்வளவுதான் விஜய். எதையுமே தெரியாத அதை ஒன்று விட்டுற வேண்டியது, அவரை மாட்டிக்க வேண்டியது, அவ்வளவுதான். இதை தவிர வேற எதுவும் இல்லை. நிர்வாக திறன் கூட அப்படின்னோம்னா அரசியலை தன்னை வளர்த்துட்டு இருக்கிறோம். அரசியல்லே ஒரு தன்னை வளர்த்துக்கவே இல்லை. அப்புறம் இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கறதுல எந்த புண்ணியமும் கிடையாது, எதுவும் நடக்காது. இடைத்தேர்தலுக்கான இடைக்கால தடை வந்தது. தேர்தல் வரவே வராது. என்ன சார் சொல்றீங்க? இடைத்தேர்தல் இடைக்கால தடை தானே சார்? இல்ல, இடைக்கால தடையும் தரல, எந்த தடையும் தரல. அவன் தேர்தல் ஆணையம் தான் சொல்லிட்டாரு, தேர்தல் ஆணையர் சொல்லிட்டாரு. ஒரு தொகுதியில ஒருத்தர் ஜெயிச்சு 10 நாள் கூட அவங்க எம்எல்ஏவா இல்ல, உடனே அவங்க ரிசைன் பண்ணிட்டு போறாங்க. இது தொடர்பான வழக்குகள் எல்லாம் கோர்ட்ல இருக்குது. அதனால இப்போதைக்கு அங்கெல்லாம் தேர்தலே கிடையாதுன்றாரு. இது விஜய்க்கு ஒரு பின்னடைவா போய் முடியுமா? பின்ன நாம தானே எம்எல்ஏ எல்லாம் வாங்கினாங்க, பின்னடைவு தான் அவங்களுக்கு. ஓகே,
இடைத்தேர்தலை நம்பிதான் தாவேக்கா பக்கம் சாரசாரியா பல பேர் போய் சேர்ந்தாங்க. இவர் இழுத்தாரு. அதையா நீங்க அப்படி திருப்பி பேசுறீங்க? இவர் இழுத்து போட்டுக்கிட்டாரு. இடைத்தேர்தல் வந்தா இவங்கள தாவேக்கா சார்பா நிக்க வச்சு தன்னுடைய பலத்தை கூட்டிக்கலான்னு பார்த்தாரு. நடக்கல. தேர்தல் நடக்காது அப்படின்ட்டான். விஜய் காலி பண்ண தொகுதி கூட தேர்தல் கிடையாது. அதுல எந்த விலகமும் கிடையாது. ஆனா அங்கேயே வந்துட்டு கேஸ் போட்டாங்க. அது இல்லைங்க, சாரி. அதனால எந்த இடத்துலயும் தேர்தல் நடக்காது. இடைத்தேர்தலாம் கிடையாது. ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்க. விஜய் அவர்கள் கூட்டணியோடு பலமா இருக்கிறாரு ஒரு புறம், இன்னொரு புறம் மக்கள் ஆதரவு. இடைத்தேர்தல் வந்தா வந்துட்டு எல்லாரும் வந்து சேருங்கன்றாரு. கம்யூனிஸ்ட் சேரவே மாட்டேங்கிறாங்களே. எப்ப வேணாலும் பிச்சுக்குவாங்க 2 கம்யூனிஸ்டும். திருமாவளவன் எவ்வளவு நாள் தாங்குவாருன்னு தெரியல. பார்ப்போம். சிபிஎம் வந்து தாவேக்கா அமைச்சரவையில இடம் பெறலாம் அப்படின்னு ஆலோசிப்பதாக செய்திகள் வந்தோம். ஆலோசனை பண்ணி அவங்க மறுத்துட்டாங்க. நீ லேட்டு. ஆலோசனை பண்ணாங்க, சேருவேன் அப்படின்னு சொன்னாங்க சிபிஐ. அப்புறம் எல்லாத்தையும் மறுத்துட்டாங்க. இல்லைங்களா? விஜய் அவர்கள் கூட்டணி எப்படி காரணம்னா பயப்படுறாங்க. இவர் பாஜக சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கு ஒரு உள்ள போயிட்டு அப்புறம் வெளில வரும்போது மானக்கேடா போயிடுமேன்றதுக்காக பயப்படுறாங்க. வேற ஒண்ணும் இல்லை. திருமாவளவன் இந்த கூட்டணியில என்ன முடிவு எடுக்க போகிறார் அப்படின்னு பல பேர் யோசிக்கும் போது சைட்ல வந்து இப்ப நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு சார். தாவேக்கா பாமக தான் இப்ப வந்து கூட்டணியை இறுதி செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாஜக ஓகேன்னுச்சுன்னா பாமக கூட்டணியில சேரும், ஆட்சியில சேருவாங்க. ஓகே, 4 எம்எல்ஏ அவங்களுக்கு இருக்கிறாங்க. ஆனா அவங்க கேட்கறது இவர் விஜயால கொடுக்க முடியாது. துணை முதலமைச்சர் பதவி கேட்கறாங்க. அன்புமணி ராமதாஸுடைய மனைவி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு. இதெல்லாம் அபாண்டமான பொய்ன்னு அன்புமணி ராமதாஸ் அவர்களே மேடையில பேசுறாரு. அவர் ரகசியமா பேசிட்டு போவாரு. இங்க ஒன்று சொல்லிட்டு போவாரு, அங்க போயிட்டு ரகசியமா பேசிட்டு வருவாரு. அப்புறம் வெளில வந்துட்டோம்னா அபாண்டமான்றது இல்ல. ஏன்னா பத்திரிகையாளர்களுக்கு அறிவே இல்லைல்ல. பாமகவோடு இந்த பேச்சுவார்த்தை நடத்துவதெல்லாம் திருமா மீது இல்லாத அந்த நம்பிக்கை வந்து குறைவதை தான் காட்டுது. ஆமா, 2 விட 4 பெருசு. விஜயை பொறுத்த வரைக்கும் பதவி முக்கியமா திருமா முக்கியமா? விஜய் கொள்கைவாதி தானே சார். யாரு விஜயா? சரி, எந்த ஒரு இடத்துலயுமே வந்து என்டிஏவில் இருக்கக்கூடிய கூட்டணி இவர் போய் பஸ்ஸை விட்டுட்டு அதனால 41 பேர் செத்தாங்க, போலீஸ்காரன் அடிச்சு கொண்டான்னு சொன்னாரு. ஒரு கொள்கைவாதியா? அவரு கொள்கைவாதினா உண்மை பேசுவான். இவர் உண்மை எங்க பேசுறாரு? ஓகே, உண்மையா அவர் பேசுறது இல்லையா? அவரு அதெல்லாம் பேசுறது இல்ல. ஓகே, விஜய் அவர்களுடைய ஒரு 75 நாட்கள் செயல்பாடுகள் எப்படி இருக்கு? இன்னும் என்ன செய்யணும்? இல்ல விஜய் இல்லைங்க, என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் மேல எனக்கு நம்பிக்கை எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப ஏமாறுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. விஜயனுடைய ஆட்சி நிறைய கஷ்டத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் நான் ஷியூரா சொல்றேன். நான் கேட்ட காரணம் என்னன்னா, இதை பார்த்து தாவேக்காவில் இருக்கக்கூடிய சிலர் அஞ்சுவதை போல செய்திகள் வருது. விஜய் மீது கரூர் வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கு. ஒருவேளை அவர் கைது செய்யப்படலாம், அவருக்கு எதிராக கொண்டு வர்றதுக்காக விஜய் வந்துட்டு பாஜக இப்படியான பிடியில இல்ல, இப்படியான பிடியில இருக்காரு. விஜய் தான் விஜய்னு வச்சுக்கோங்களேன், இவரோட பாதுகாப்பா இருக்காரு. இப்படி இல்ல, கழுத்து நெருக்கல. அதனால விஜய்க்கு ஒண்ணும் இல்லை. விஜய்க்கு உள்ளபடியே கரூர் சம்பவத்துல வந்துட்டு பிஜேபி தன்னை தண்டிக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா அவர் பேசுவார போலீஸ்காரன் மேல குற்றம் சாட்டி. அப்ப அங்கேருந்து இந்த சிக்னல் தானே இவர் பண்றாரு. இவர் கடைசி பரப்புரையை போயிட்டு வந்துட்டோன்னு டாட்டா கட்டி உள்ள வந்தாருல, சிபிஐ விசாரணைக்கு போன யாரையாவது கேளுங்க. எனக்கு ஒரு அண்ணத்திமாகர் சொன்னாரு, சிபிஐ விசாரணைக்கு எவன் போயிட்டு வெளில வந்தாலும் 104 டிகிரி 103 டிகிரி ஜுரத்தோட தான் வெளில வருவோம் அப்படின்னாரு. நம்ம விஜய் மட்டும் தான் கையாட்டிக்கிட்டே வந்தார். நெஞ்சுதானே குறுகுறுக்கும். ஆமா, அவர் குற்றம் முழுக்க நெஞ்சா இல்லையா அப்படின்றது அதுக்கு முன்னாடி போயிட்டு கையாட்டலையே. அப்ப கையாட்டல இல்ல, அப்ப குற்றம் உள்ள நெஞ்சு. 3வது விசாரணைக்கு போது குற்றமற்ற நெஞ்சு ஆயிடுது அது. அதனால அன்னைக்கே நான் சொல்லியிருக்கேன், உங்களோட இதுலயே டீல் போட்டு வந்துட்டான் அப்படின்ட்டு. அந்த டீல் தான் இப்ப உட்காந்துட்டு இருக்குது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய அண்மை கால செயல்பாடுகள், அமைச்சரவை கூட்டத்தை அண்மையில கூட்டி தனியாக பேசியிருக்கிறாராம். சில வார்னிங்கும் கொடுத்திருக்கிறாராம். இந்த மாதிரி ஊழல் முறைகேடுல நீங்கள் செயல்பட்டால் என்ன ஆதாரம்? செய்திகள் முன்னணி ஊடகங்கள்ல வெளிவந்த செய்திகள். நான் கேட்கறது என்னன்னா, ஒரு செய்தி குறிப்பு கொடுத்தாரா? இந்த மாதிரி அமைச்சரவை கூட்டத்துல இந்த மாதிரி முடிவுகள்லாம் எடுக்கப்படுதுன்னு செய்தி குறிப்பு கொடுத்தாரா? அது கொடுக்கறது கூட தெம்பு இல்லைன்னா, உங்களுக்கு தைரியம் இல்லை.
அப்புறம் நம்ம ஏன் அவங்கள பத்தி பேசணும்? ஊழல் ஒழிப்புன்னு சொன்னல, கஞ்சா ஒழிப்புன்னு சொன்னல, பவுடர் ஒழிப்புன்னு சொன்னல, அதெல்லாம் உங்களால பயன்படுத்திட்டு இருக்கிறானே, என்ன பண்ண? அந்த ஆட்களை ஒழிக்கிற, கேஸ் போட்ட ஆட்களை ஒழிச்சிட்ட, ஞான சௌந்தரியம் ஒழிச்சிட்ட. இந்த ஆள் ஒருத்தர் சரத்து, தாம்பரம் எம்எல்ஏ நுணுக்குனாரு, அவர் என்ன பண்ணீங்க? ஒன்றும் பண்ணல. இப்போ பழனி என்ன பண்ணிட்டீங்க? ஒன்றும் பண்ணல. இதான் விஜய். சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தவனால ஊழல் எல்லாம் ஒழிக்க முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. அதை நோக்கி செயல்படுகிறாரு அப்படி புரிஞ்சு. அதெல்லாம் சும்மா பொய். வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் கொடுத்திருக்கிறாரு. அதெல்லாம் கொடுப்பாரு. கடந்த ஆட்சி காலத்துல இதெல்லாம் இல்ல. போட்டு பாருங்க, வாட்ஸ்அப் நம்பர் போட்டு பாருங்க, கிடைக்குதான்னு பாருங்க. சும்மா போடுங்க. நமக்கு தெரியாதுங்களா? இந்தியாவில் எவ்வளவு டிபார்ட்மெண்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருக்குறான், ஸ்டாண்டர்டு நம்பர், கால் ஃப்ரீ நம்பர் எவ்வளோ கொடுத்துருக்குறான். ஏதாவது எடுத்துருக்குறேன் உங்களுக்கு? மின்சாரம் கட்டாச்சு, அதுக்கு ஒரு ஃபோன் போடுங்க, எடுக்கிறாங்களா பார்ப்போம். செய்தியை தொடர்ந்தாலே 5 அமைச்சர்கள் டார்கெட், 5 அமைச்சர்கள், இதுதான் வந்து தொடர்ந்து செய்தியா வருது சார். இல்ல அதெல்லாம் வந்து நம்ம நம்ப முடியாது. நான் தான் சொல்றேன், விஜய் எப்படி இருக்கிறாருன்ட்டு. எல்லாத்துக்கும் பிஜேபி தான் காரணம். அந்த 2 கை வந்துட்டு தாமரை, அந்த பேனா தான் விஜய். இது மேல என்ன சொல்றது உனக்கு? அவரு சேஃபா இருக்கிறாரு அவரு. அவருக்கு என்ன குறை? அவருக்கு கூட இருக்கிறவனெல்லாம் ரெட்டி, அனில் ரெட்டி, விஷ்ணு ரெட்டி, அப்புறம் என்னது ஆதவ் அர்ஜுனா ரெட்டி, அப்புறம் இன்னொருத்தர் யாரு, ஜான் ஆரோக்கியசாமி ரெட்டி, எல்லாம் தெலுங்காரங்க. வெளியில கேட்டா வந்துட்டு தாழ்த்தப்பட்டவர்கள் எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இங்க ஃபுல்லா இருக்கிறவங்க தெலுங்காரங்க. விஜயநகர பேரரசு மாதிரி ஒரு தெலுங்காட்சி நடத்திட்டு இருக்காரு அவரு. யாரும் நெருங்க முடியலையா? இவருடைய ஆட்சியை பத்தி கேக்குறீங்க? தமிழ்நாட்டு இவருடைய டெல்லி பிரதிநிதியா ஒருத்தர் நம்பிக்கிறார். யாரும் தெலுங்காரன். தமிழனோட பழகினது இல்லை போல அவரு. அது சாதாரண விஷயம் தானே சார். ஒரு சுத்துல தெலுங்காரனை எடுத்து வச்சிருக்கிறதா? தகுதி உள்ளவர்களே வைத்திருக்கிறார், அப்படித்தானே அதை பார்க்கணும். சொல்லுங்க, விஷ்ணு ரெட்டிக்கு என்ன தகுதி? அப்போ நீ பத்திரிகையாளன், நானும் பத்திரிகையாளன். விஷ்ணு ரெட்டிக்கு என்ன தகுதி சொல்லுங்க. அந்த ஜான் ஆரோக்கியசாமிக்கு என்ன தகுதின்னு சொல்லுங்க. ஆட்சி அமைக்க உதவி இருக்கிறார், அதெல்லாம் வேற. ஆட்சி அமைக்க ஒரு உதவுனாரா, ஈவிஎம் உதவுச்சு அப்படின்றதெல்லாம் வேற. அப்புறம் வெங்கடேஷ் பழனிசாமி அவர் எதுக்கு உதவுனாரு? அந்த குடிமி ப்ரொடியூசர் அவர் என்ன உதவுனாரு? தமாஷா எல்லாம் நம்மளுக்கு பாக்குறதுக்கு. நாங்கள் எனக்கு கூட விஜய் மேலே ஏதோ வந்திருந்தாரு, ஏதோ பண்ணுவார் நினைச்சேன். ஒன்றும் இல்லை, போல். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை கடைசியாக ஒரு முறை திரையில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு, நடிகராக. நடிகர் தான் அவர். ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது, எப்படி பாக்குறீங்க? அதான் ஒரு இமேஜ் பில்டப்புக்காக தான் நான் அந்த படமே எடுத்தது. அவர் இமேஜ் பில்டப்ல வந்துட்டு எடுத்துட்டு இப்போ இருக்கிற சூழல்ல அந்த படமாவது தன்னுடைய இமேஜை காப்பாற்றுமான்னு பாக்குறாரு. ரெஸ்டோ பார் திறக்கிறாருல அங்கங்க, ரொம்ப சின்சியரா இருக்காரு. அதுல பிளாக் இல்லாத டிக்கெட் விற்கிறாங்களான்னு பாருங்க முதல்ல. சொல்லிட்டாரு சார் அதையும். 199 ரூபாய் டிக்கெட்னா அதை தாண்டி 1 ரூபாய் கூட்டக்கூடாதுன்னு சொன்னதாக செய்திகள். அவங்க விற்க மாட்டாங்க. உங்க ஆட்கள் வெளியில வாங்கி டிக்கெட் பிளாக்ல விற்கிறமாலாம் இல்லையான்னு பாருங்க. ஓகே, அந்த குரூப் தானே உங்களுடைய குரூப்பு. அது என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். நீங்க வேணா முதல் நாள் போங்க, டிக்கெட் கிடைக்குதான்னு கேட்டுங்க, எவ்வளவு டிக்கெட் விற்கிறாங்கன்னு கேட்டுவாங்க, நம்ம பேட்டி கொடுப்போம். அது என்ன சாதாரண நடிகருடைய படமா சார்? இதுக்கு முன்னாடி ஒரு உச்சத்துல இருந்த நடிகர், இன்னைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய படம். உன் டிக்கெட் 500 ரூபாய்க்கு வித்துரு கவுண்டர்லயே, எதுக்கு 199 ரூபாய் விற்கிற? நான் என்ன கேட்கறேன்னா, நீ ஊழலை ஒடிக்கிறவன், இந்த பிளாக் டிக்கெட்டை ஓடி பார்ப்போம். முடியாது, உன்னால முடியாது. அதான் இன்னைக்கு போயிட்டு பாருங்கன்றேன். பார்த்துட்டு வந்து சொல்லுங்க, என்னைக்கு வருது படம்? 23ஆம் தேதி. 23ஆம் தேதி நீங்க போங்க, போயிட்டு வந்துட்டு அங்க இருந்து ஃபோன் போட்டு நேரா வாங்க, நம்ம பேட்டி கொடுப்போம். தமிழ்நாடு இல்ல, ஒட்டுமொத்த தமிழர்களுக்கே ஒரு உணர்ச்சி பெருக்கெடுக்கும் திருவிழாவா அந்த நாள் இருக்கணும் எல்லாரும் அப்படின்னு கொண்டாடுன்னு சொல்லியிருக்காரு. யாரு? மாபெரும் தலைவரான பூசி ஆனந்த். பார்ப்போம். கொண்டாடுறதுக்கு என்ன இருக்குது சார்? பல தடைகளை தாண்டி வந்திருக்குது சார். ஒரு நடிகரா ஒரு படத்தை கூட ரிலீஸ் பண்ண விடாம எப்படிலாம் தடுத்தாங்கன்னு கடந்த காலங்கள்ல அவரே சொல்லிட்டாரு. யாருன்னு உங்களுக்கே தெரியும். அது என்னது? எங்களுக்கே தெரியும், உங்களுக்கே தெரியும். ஏன் நீ சொல்ற வேண்டியதானே? அந்த தைரியம் கூட இல்லை. நீங்க வந்து நாங்க சாட்டையை தூக்கிட்டு என்னது இவ்வளவு பெரிய என்னது
அப்புறம் கோடாலி எல்லாம் வச்சுட்டு சண்டை போடுறது ஓகே. எல்லாம் துபாக்கூர், வேற ஒன்றும் இல்லை. எம்ஜிஆருக்கே இப்படி ஒரு ஆமா. வாய்ப்பு அமையல அப்படின்னு சொல்றாங்க. முதலமைச்சரா இருக்கும்போது முதலா ஒரு 100% எம்ஜிஆருக்கு வந்துட்டு இவிஎம் வாய்ப்பு அமையல, விஜய்க்கு அமைஞ்சிருச்சு, அவ்வளவுதான். எம்ஜிஆருக்கு மக்கள் ஆதரவு இருந்தது, விஜய்க்கு மத்திய அரசனுடைய ஆதரவு இருந்துச்சு. ஸோ இவர் பதில் இருக்காரு, அவர் மக்கள் ஆதரவு நம்பி வந்தார், இவராட்டெல்லாம் கிடையாது. ஓகே. எம்ஜிஆர் ஏதாவது ஒரு 40-50 பேரை கொண்டுட்டு ஓடி ஒழிச்சாரான்னு எம்ஜிஆர்? எம்ஜிஆருடைய பரப்புரையில ஒரே ஒருத்தன் காயமுற்றான்னு சொல்லுங்க பார்ப்போம். எம்ஜிஆர் எப்படி நடப்பார் தெரியுமா? ரோட்லயே நடந்து போவார், பரப்புரையில தொப்பி மட்டும்தான் மேலே தெரியும், நடந்து போவார் எம்ஜிஆர். நல்லா பார்த்துருக்குறேன். எனக்கு எம்ஜிஆரை பார்த்தா சந்தோஷமாவும் இருக்கும், தமாஷாவும் இருக்கும். அப்படி பண்ணுவார் பரப்புரை. அவர் பாட்டுக்கு நடப்பாரு, அப்படியே அந்த தெரு ஃபுல்லா நடப்பாரு. ஒரு சட்டமன்ற தொகுதினா ஒரு 4-5 தெருக்கள் அப்படி நடந்துட்டு போயிடுவாரு. 2-3 மணி நேரம் போவாரு. இவன் அப்படியே கைக்கு எல்லாம் போட்டு அப்படியே சும்மா அலசுவார் அப்படியே எல்லாருமே. இங்க வந்தாரு, நான் எல்லாத்தையும் பார்த்தது, நான் விட்னஸ். இங்க வந்தாரு, அந்த இதுக்கு உலகம் சுற்றுவாளிவன் படம் முடிச்சுட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு வராரு. அப்படியே லாரி அதுலலாம் ஏறி நின்றுட்டு அப்படியே வரான். இங்க வந்துட்டோம்னா சைதாப்பேட்டை ஆத்துச்சேரியில் இருக்கிறதுக்கெல்லாம் வந்துருச்சுங்க. ஓடி வேனு மேலாம் ஏறுதுங்க. அவர் பக்கத்துல குண்டுமணி இவங்கெல்லாம் இருப்பாங்க. இப்ப விஜய் பக்கத்துல 2 பேர் இருக்காங்க, தடி. அதே மாதிரி அவர் பக்கத்துல குண்டுமணிலாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் இப்படிதான் கையா வைப்பாங்களே ஒழிய, எம்ஜிஆர் அவங்களெல்லாம் தாண்டி கையா பிடிச்சி தொடுவாரு. ஓகே. சோடாலாம் குடிச்சிட்டு அவங்களுக்கு கொடுத்தாரு. எம்ஜிஆருடைய செல்வாக்கு வேறையா. எம்ஜிஆர் மாதிரிலாம் ஒரு இடத்துலயும் முகம் சுடிக்க மாட்டார் எம்ஜிஆர். அவர் எப்ப தெரியுமா கார்ல போகும்போது கூட மக்களை பார்க்காத போனாரு? அமெரிக்கால இருந்து வந்தார் இல்லையா, வந்துட்ட உடனே அவர் க்ளோஸ்டு கார்ல போனாரு, விண்டோ ஏற்றிட்டு. அப்பதான் அவர் மக்களை எல்லாம் பார்க்கல. மற்றபடி எப்போ இருந்தாலும் பார்ப்பாரு. கல்யாணம் பண்றதுக்கு வந்துட்டு எந்த மண்டபத்தில் பண்றேன்னு கேட்க மாட்டாரு. வீட்டில் கல்யாணம் நடக்கும், எம்ஜிஆர் வந்து நிற்பாரு. அவர் உட்கார்றதுக்கு சேர் போட முடியாது. இங்க கூட ஒருத்தர் இருக்காரு, ஒரு அண்ணன், எம்ஜிஆர் எப்படி தேதி கொடுக்குறாரோ அன்னைக்குன்னு கல்யாணம் வச்சாரு. அந்த இடத்துல தாலி கட்டினார். எம்ஜிஆர் வந்து கொடுத்துட்டு அவ்வளவுதான். எம்ஜிஆர். ஓகே. அப்படி இருந்தாரு. இவங்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது. இவங்கெல்லாம் வரவே மாட்டாங்க வெளில. எந்த தொண்டனுக்காவது ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு பாருங்க, நான் வெளிலே வரமாட்டாங்க அவங்களாம். எம்ஜிஆர் வீட்டுக்கு வீடு வருவார். நான் ஒவ்வொரு வீட்டுக்கு போயிட்டேன்னா இவர் புழுவுனார, எம்ஜிஆர் தான் ஒரு வீட்லயே இருந்தார். எம்ஜிஆர் ஓட்டை வாங்கிட்டு ஜெயிச்சவர், இவர் இவிஎம்னால ஜெயிச்சவர். அதனால இவரெல்லாம் அவர் கிடையாது. நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து. நன்றி.